அப்படியே நீ வந்தா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லைன்னு அர்த்தமாயிடும். ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். அவர் தானே என்ன வெளியே கொண்டு வந்து தள்ளி விட்டாரு. தப்பு பண்ணா சாரி கேட்கணும்ல. சூப்பர் ஜெனனி, சூப்பர். இப்பதான் நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்க கூட சிங்க் ஆகுற. உன்னை ஏமாத்தி அப்படி சொல்ல சொன்னதே அமராவதி அண்ணியும் ராஜசேகர் அண்ணனும் தானே. ஏன் அவங்கள வெளியே அனுப்பல? ஏன்னா அவங்க அவரு பொண்ணு மருமகள். அவங்க உன்னை மருமகளாவே நினைக்கல. நீதான் இந்த குடும்பத்தோட மருமகள்னு நிரூபிக்கிறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ், கடைசி சான்ஸ் இதுதான். இத நீ மிஸ் பண்ணிட கூடாது. மிஸ் பண்ண அவ்வளவுதான். எனக்கு இப்ப ரொம்ப நல்லாவே புரியுது. எனக்காக பேச நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். யாரு வந்து கூப்பிட்டாலும் நான் உள்ள போக மாட்டேன். ராஸ் அங்கிள் வந்துதான் என்ன கூப்பிடணும். சும்மா இல்ல, மன்னிப்பு கேட்டு என்ன கூப்பிடணும். சூப்பர் ஜெனனி, சூப்பர். Otherwise, I will never enter the house. ஜெனனி பாத்துக்கோ, அந்த துளசி வருவா. வேற மாதிரி என்னென்னமோ பேசி உன் மனச மாத்தி ஏமாத்தி உள்ள கூட்டிட்டு போறதுக்கு அவ ட்ரை பண்ணுவா. நீ ஏமாந்துட கூடாது. ஏமாந்த உன் மானம், மரியாதை, வெக்கம், சூடு, சொரணை இது எல்லாமே இல்லாதவளா உன்னை மாத்திடுவா. பாத்துக்க, புரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட் ஜெனனி. சரி.